தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பெரிய கும்பிடி அப்பா எத்தனை நாள் அப்படியே யோசிச்சு ஏன் அண்ணா வாழ்க்கை இப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய யோசிச்சுட்டே இருக்கும்போது ஜேசன் சஞ்சய் இன்னைக்கு வந்தார். 2 இன்டர்வியூ பிகின் உச்சில். எத்தனை வேணால் இனிமேல் நீங்கள் கொடுங்க, எதை பற்றி எங்களுக்கு இனிமேல் கவலை கிடையாது. இந்த 2 இன்டர்வியூ போகிறோம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஜேசன் சஞ்சயை. அப்பா ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் இதை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். விஜயண்ணா அவரோட வாழ்க்கையை, அதாவது தன்னுடைய பையனோட வாழ்க்கையை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு தெரியுமா? பியூட்டிஃபுல்லுங்க. ஒவ்வொரு அப்பா அம்மார்களும் இதை கற்றுக்கணும் அப்படிங்கிறதா நான் சொல்ல வர்ற முதல் பாயிண்டாக இருக்குது. இப்போ 2வது, அதாவது மிக முக்கியமாக ஸ்டாலின் ஐயா நான் கொஞ்சம் அசிங்கப்பட்டு வரேன் அப்படின்னு போகிறாரா, இல்லை திமுக காரங்க சும்மா தானே இருக்கீங்க போய் அசிங்கப்படுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றாங்களான்னு தெரியல. 2ல் ஏதோ ஒன்று தான் உண்மை. அது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை பற்றி ஒரு செய்தி நம்ம பார்க்க போகிறோம். இது 2வது விஷயம். 3வது கடைசியான விஷயம் என்னன்னா, உஷாராக இருக்கணும். இப்படி தான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னாக தான் இனிமேலாம் நரேட்டிவ் வரும். நான் சில நரேட்டிவ்லாம் எடுத்து வரேன். இந்த நரேட்டிவ் அத்தனையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஓஹோ இப்படிலாம் இருக்கு போல, இப்படிலாம் நம்ம கவனிக்கணும் போலன்னு சொல்லி சில செய்திகள் வரும்போது நீங்கள் வருத்தப்படுறீங்கல்ல, வருத்தப்பட்டு ப்ரோ இது ஏதோ தப்பாக இருக்குது ப்ரோ, இது என்னன்னு பாரு ப்ரோன்னு எனக்கு மெசேஜ் அனுப்புறீங்கல்ல, அந்த வருத்தம் இனிமேல் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா அந்த பேட்டர்னை நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓஹோ இந்த பேட்டர்னில் வந்துச்சுன்னா நம்ம வருத்தப்பட தேவையில்லை, உண்மை எங்கேயோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அந்த செய்தி வரும்போதே நீங்கள் போயிடுவீங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்தரலாம். 3 வகையான செய்திகள், 3 வகையான புரிதல்கள், ஒன்பே ஒன்றா தெளிவாளமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, இப்போது ஜேசன் சஞ்சய் அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில கேள்விகள் நமக்கு இருக்கும். ஓகே, இவர் ஜனநாயகனோட அந்த இசை வெளியீட்டு விழாக்கும் வரல, அதுக்கப்புறம் முதலமைச்சராக விஜயண்ணா பதவியேற்றுக்க போதும் வரல, ஒருவேளை விஜயண்ணாக்கும் இவருக்கும் பிரச்சனை இருக்குது போல், இவர் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வருத்தங்கள் நம்ம முன்னாடி வந்துச்சு. சரி, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் பிரச்சனை இருந்தால் பசங்க வர வேண்டியதானே அப்படிங்கிறது நம்மளோட ஏக்கம் தானே. தாவேக்கா தொண்டர்கள் என்றைக்குமே விஜயண்ணாவோட தனிப்பட்ட முறையிலையும் கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா, நேற்று விஜயண்ணா பதக்கங்களை கொடுத்தாங்க காவல் அந்த அதிகாரிகள் அத்தனை பேருக்கும். அந்த விழாவில் விஜயண்ணா ஒரு மாதிரி ஏதோ ஒரு திங்கிங் பேட்டர்னில் இருந்துகிட்டே இருந்தார். அந்த நிகழ்விலே அவர் இல்லை. சின்ன சின்ன கிளிப்பெல்லாம் வைரல் ஆனிச்சு. அந்த விஷயத்தை பார்க்கும்போது கூட நம்ம தொடர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா உனக்கு என்ன ஆச்சுனா, ஏன்னா அப்படி இருக்க, நீ எப்போதுமே ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கிற ஒரு ஆள் தானா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹெலிகாப்டரில் போகிறாருங்க கர்நாடகாக்குன்னு செய்தி வரும்போது நிறையா தோழர்கள் ஹெலிகாப்டர் வேணான்னு சொல்லி தன்னுடைய சொந்த அண்ணனுக்கு ஒன்று நடக்கும்ல, அந்த மாதிரி விஜயண்ணாவை நம்ம கேரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம அத்தனை பேருமே. அது மட்டும் இல்லாமல் அவரோட டைவர்ஸ் கேஸை நம்ம ஏன் அணுவாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம்னா, அண்ணன் வாழ்க்கையில் இது நடக்க வேணாமே நம்ம நினைக்கிற ஒரு எண்ண ஓட்டம் தான். அது நடக்கும்போது நம்ம கவனிச்சுக்கிட்டே இருந்தோம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி சிக்மா அப்படிங்கிற ஒரு படத்தில் ஜேசன் சஞ்சய் அவர்கள் இயக்குனராக பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆக போது, இவர் ப்ரமோஷனுக்கு இன்டர்வியூ கொடுக்க போகிறார் அப்படிங்கிற செய்தி வந்தோடனே, ஐயோ இன்டர்வியூவா, ஏதாவது பேசிடுவாரோ, ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படிலாம் நான்லாம் பயந்துக்கிட்டு இருந்தேங்க. உண்மைக்குமே இதுதான் என்னுடைய எண்ண ஓட்டம். ஆனால் இன்டர்வியூக்கு வந்தார். அவருடைய பர்சனலாக அவர் ஷேர் பண்ண விஷயங்கள் அத்தனை இடத்துலையும் அப்பான்னு சொல்லும் போது, திமுக இந்தாடா வச்சுக்கிறா, திமுக இதை வச்சுக்கிறா, கொத்து இங்கே பாருங்கடான்னு சொல்லி நம்ம பசங்க வைரல் பண்ணி மொத்த கோபத்தையும் காமிச்சிட்டாங்க. யாரடா குறை சொல்கிறீங்க? அவங்க 2 பேரும் தெளிவாக பிளான் பண்ணி பிரிஞ்சு அவங்கவுங்க பாதையை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா டுபாக்கூறுகளா? உங்களுக்கு எனக்கு தானே அது புரியலன்னு சொல்லி நம்ம அத்தனை பேருமே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். விஜயண்ணா ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காருங்க. தன்னுடைய பையனோட வாழ்க்கையில் அவர் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கணுமே தவிர அவர் ஒரு கிரியேட்டராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சூஸ் பண்ணி வச்சுருக்காரு. நான் உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன், அதாவது என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக தான் சினிமா உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, நீ சினிமாவை முறையாக போய் கற்றுக்கோ, நிறையா படி, சினிமா நிறையா யோசி அப்படின்னு சொல்லி சினிமா தான் உன்னுடைய பாதன் நீ முடிவு பண்ணிட்டீங்கன்னா 11வது படிக்கும் போதே முடிவு பண்ணுறதா சொல்கிறாரு. சினிமா தான் தன்னுடைய பாதன் முடிவு பண்ணிட்டாரு. அப்போ லேர்ன் பண்ணு, நீ நிறையா போய் கற்றுக்கோன்னு சொல்லி அதற்கான ஸ்பேஸ் அத்தனையுமே உருவாக்கி கொடுத்துருக்காரு. ஆனால் நான் உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன், ஆனால் நான் உனக்கு கிரியேட் பண்ண மாட்டேன். உன்னுடைய சினிமாவை நீயே உருவாக்கு, நீ போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட பேசு, நீ போய் உன்னுடைய டெக்னீஷியன் அத்தனை பேர்ட்டையும் பேசு, நீ போய் உன்னுடைய கதையை நீ 10 பேர் இருக்காங்களா அந்த கதையில் நடிக்கக்கூடியவங்க, அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ணு, உன்னுடைய சினிமாவை நீயே உருவாக்கு. உனக்கு என்னைக்காது ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டா அப்பா கால் பண்ணு, அப்பா வருவார், அப்பா அதை செய்வேன், நீ கேட்டால் தான் நான் உனக்கு செய்வேனே தவிர நானா உனக்கு செய்ய மாட்டேன். எப்படிப்பட்ட ரூல்ஸ் வச்சுருக்காரு பாருங்களேன் ஃபேமிலியில். எனக்கு ரொம்ப பரவாயில்லப்பா, அது நல்லா இருக்குப்பா. ஒரு பசங்களோட வாழ்க்கையில் ஒரு பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்சராக மட்டும்தான் இருக்கணும், கிரியேட்டராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எந்த மாதிரி சிந்தனை? நிறையா பெற்றோர்கள் இதை கற்றுக்கணும். ஏன்னா அவங்களுடைய கனவை பசங்க மேலே திணிப்பாங்க. இந்த விஷயம் நிறையா நடக்கும் நிறையா ஃபேமிலியில். பட் அண்ணா இதுலேயும் தனக்கான ஒரு தனித்துவத்தை மெயின்டைன் பண்ணுறான்னு பார்க்குறப்போ, அதனால தான் 2 பேரும் செப்பரேட்டாக இருந்து அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்களா அப்படிங்கிறது நமக்கு இப்போ தான் புரியுது. அவங்க தெளிவாக பிளான் பண்ணி கிரியேட்டிவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தோழர்கள் அண்ணே என்னண்ணே அவங்க உதயநிதியாக அவங்க பையனோ நிற்கிற
சாதிக்கிற மாதிரிலாம் போட்டோ போடுறாருனே, ஒரு போட்டோ போடுறேன்னா அவன் கேட்கும்போது, தம்பி அண்ணன் வேற பிளான்ல இருக்குங்கிறத அண்ணன் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு, நமக்கு தான் புரியல. ஒத்த இன்டர்வியூவில் பல உண்மைகளை ஜேசன் சஞ்சய் அவர்கள் நமக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி சூப்பராக அவர் பேசுகிறாருங்க. அவர் அந்த விஜயண்ணாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. விஜயண்ணா ஒரு 20-25 வயசில் எப்படி இருப்பார் அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த மனுஷன். அவரோட திரைப்படங்கள், அவரோட படைப்புகள் அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போகும். படம் பெரிய ஹிட் ஆகும். என்னுடைய வாழ்த்துக்களை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இது நம்பர் 1 பாயிண்ட். இப்போ நம்பர் 2. ரெண்டாவது நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏன் அவர் தொகுதியில் வந்து தோற்று போனார் அப்படிங்கிறத அவர் வந்து மக்களை நோக்கி போகாமல் இயந்திரங்களை நோக்கி போக ஆரம்பிக்கிறார். மக்கள் வந்து தனக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, இந்த இயந்திரங்கள் தான் தனக்கு ஓட்டு போடாமல் ஏதோ பண்ணிச்சுன்னு சொல்லி அவரை நம்ப வச்சுருக்கானுங்க போல். நம்ப வச்சு ஒரு விஷயத்த செய்கிறாங்க. ஏன் தெரியுமா எனக்கு? அவர் பொதுவாக இப்படி யோசிக்கிற ஆள் கிடையாதுங்கிறத அவரை பற்றி நான் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தோணுது. இருந்தாலும் அவர்கிட்ட இந்த நரேட்டிவை கொண்டு போய் வைக்கும்போது ஒருவேளை இயந்திரங்கள் எதுவும் ஃபால்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி சில இயந்திரங்களை இந்த 30ஆம் தேதியிலேருந்து சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. சோதனை பண்ணிட்டு வெளியே வந்து திமுகவோட வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இயந்திரங்கள்ல 3 இயந்திரங்கள் பிரச்சனை இருக்குங்க, அது பிரச்சனை இருக்குங்க, இது பிரச்சனை இருக்குங்கன்னு சொன்னாரு. உடனடியாக பார்த்தீங்கன்னா மாநகராட்சி ஆணையராக இருக்கக்கூடியவங்க அவங்க தான் தேர்தல் சார்ந்த விஷயம் தான் பார்த்துருப்பாங்க. அவங்க வெளியே வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, லைட்டு திடீர்னு அணைஞ்சு போச்சுங்க அந்த விவி பேட்ல, அந்த லைட்டை நம்ம வேற ஒரு விவி பேட் கனெக்ட் பண்ணி கூட அதை நம்ம செக் பண்ணிக்கலாங்க, மற்றபடி அதில் வேற எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. பட் அவங்க வந்து நாங்கள் சொல்ற எந்த விஷயத்தையுமே கேட்கல, இதில் பிரச்சனை இருக்கு, இதில் தப்பு இருக்கு, நாங்கள் நீதிமன்றம் போறோம்னு சொல்றாங்க, இது வந்து பேசிக்கான விஷயங்க அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுடைய தரப்பு விளக்கத்தை முழுமையா கொடுத்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த இயந்திரங்களால தான் இவர் தோத்துட்டாருங்கிறத கொளத்தூர் தொகுதியில் நம்பினார்னா, அப்ப சேப்பாக்கம் தொகுதியில் வந்து உதயநிதி அவர்கள் இயந்திரத்தினால தான் ஜெயிச்சாரா? நமக்கு இந்த பேட்டர்னே முதல்ல புரியல. பொதுவா ஒரு தலைவர் தோத்துட்டார்னா அதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணுங்க. அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த எலெக்ஷன்ல நான் ஒரு தாவேகா தொண்டனா நானே சொல்றேன், எங்களை எப்படி நீங்க வீழ்த்தணும் அப்படிங்கிறத, மக்களோட நம்பிக்கை எப்படி சம்பாதிக்கணுங்கிறத நீங்க யோசிக்கணும், செய்யணும். அதை விட்டுட்டு அந்த தோல்வியே உள்வாங்காம, இல்ல மிஷினால தோத்துட்டோம், இன்ஸ்டாகிராமால தோத்துட்டோம், அவனால தோத்துட்டோம், இவனால தோத்துட்டோம் சொல்லி மற்றவங்க மேல பழி போடுவாங்க. தான் மேல இருக்கிற தப்பை ஒத்துக்கவே மாட்டாங்க. தான் கரெக்டா ஆட்சி பண்ணிருக்கோங்கிறத இப்போ வரைக்கும் அவர் நம்பிட்டு இருக்காரு போல. இந்த நரேட்டிவ் அத்தனை ஏத்துக்கிட்டு இவர் தான் மனு கொடுக்கிறார். திமுக தலைவரா ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த மனு கொடுக்குறாங்க தேர்தல் ஆணையம். அதோட வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் இந்த சோதனை செய்யறாங்க. இன்னும் 3 நாள் ஏதோ பண்ண வேண்டியது இருக்கு போல, இதோட நாங்க முடிச்சுக்கிறோம், இதுக்கு மேல வேணாங்க. ஏன்னா இங்கே எல்லா ஆதாரத்தையும் அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா, நேரடியாக நீதிமன்றம் போறாங்களா. இப்போ ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தோத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க, நம்ம உட்பட நம்ம எல்லாருமே கிண்டல் பண்ணும்போது, இவர் வந்து இயந்திரத்தில் நிறைய பிரச்சனை இருக்குங்க அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்காண்டி இதை பண்ணுறாங்க. இயந்திரத்தில் தப்பு இருந்துச்சுன்னா 8600 வாக்கு வித்தியாசத்தில் தோத்துருக்காருங்க. 8600 வாக்கை எப்படியா அட்டையை போட முடியும்? நான் பொதுவாக ஒரு விஷயத்தை நம்புவாங்க, வாக்காளர் பட்டியலில் குளறுபடி இருக்கலாம். அந்த சார் நடவடிக்கை போதெல்லாம் நம்ம கடுமையாக சில விஷயங்களாக ஏற்று பேசுனது, இந்த பட்டியல் கரெக்டாக இருக்கணும், ஏன்னா மேன் பவர் அடிப்படையில் தான் இந்த பட்டியல் தயாரிக்கப்படுது, இந்த பட்டியல் கரெக்டாக இருக்கணுங்கிறத தொடர்ச்சியாக சொன்னோம். ஆனால் அந்த இயந்திரத்தில் நமக்கு என்றைக்குமே மாற்றுக்கிறது இருந்ததே கிடையாது. அந்த இயந்திரம் தன்னுடைய வேலையை கரெக்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஊர் முழுக்க நீங்கள் ஜெயிச்சா இயந்திரம் நல்ல இயந்திரம், தோத்தா அந்த இயந்திரம் கெட்ட இயந்திரம்னா நமக்கு புரியல. அப்போ திமுக ஏகப்பட்ட தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்களே, 50+ எம்எல்ஏ வச்சிருக்காங்களே, அப்போ அவங்க தொகுதியில் அவங்க ஜெயிச்செல்லாம் வந்து ஏதோ பம்மாத்து வேலை பார்த்து ஜெயிச்சிட்டாங்களா? இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்கணுங்கிறது என்னோட நோக்கமே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ்லாம் செஞ்சு ஆல்ரெடி தோத்துட்டாரு, மறுபடியும் தோத்ததுக்கான காரணத்தை சொன்னா இயந்திரத்தை நோக்கி தேடிக்கிட்டு இருக்காரு. இது என்ன மாதிரி ஒரு நடைமுறைன்னு நமக்கு புரியல. யார் இவருக்கு இந்த அரசியல்லாம் சொல்லித்தரான்னு நமக்கு தெரியல. இது 2வது பாயிண்ட். இப்போ 3வது விஷயம் தோழர்களே, டிஎம்கே ஐடிவிங்கள இன்னைக்கு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. அதாவது நம்ம அண்ணன் தமிழன் பார்த்திபன் அவர்கள் இருக்காங்கல்ல, மாண்புமிகு அமைச்சர், அவரை பற்றி ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்க, இவர் பைக்கை வச்சு இப்படி முறுக்கிட்டு இருக்காரு, இவரெல்லாம் போக்குவரத்து துறை அமைச்சரா அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை போட்டிருக்காங்க. முதல்ல இது நம்ம தோழர்கள் வந்தோன்னே என்னதான் இருந்தாலும் அவன் சொல்றது கரெக்டு தானே, ஒரு அமைச்சர் இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி இங்கே எழுப்புறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம உஷாராகணும், ஒரு கேள்வி கேட்கணும். எதுக்கு இந்த வீடியோ இப்போ வருது, இந்த வீடியோ உண்மைக்குமே எப்போ எடுத்தது, ஏன் இப்போ போடுறாங்க, இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு பதில் கிடைக்கும். ஏன்னா டிஎன்எஸ்சிடிசி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று இருக்குல்ல, அந்த ஆப்பை இப்போ மாண்புமிகு அமைச்சர் வந்து அதை மேம்படுத்தியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக நான் யூஸ் பண்ணி பார்த்தாங்க, ரொம்ப சூப்பராக எஃபிஷியன்சியாக அந்த ஆப்பை மாற்றிருக்காங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி கீழாம்பக்கத்தில் ஒரு 1.5 மாதம் முன்னாடி ஒரு ரைடு ஒன்று போனாங்க. அந்த ரைடில் ஒரு கலாய்வில் வந்து அவங்களுக்கு வந்து பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. ஒரு தோழர் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த ஆப் வந்து தனி
தனியார்லாம் பக்கவாக பண்ணுறாங்க, பட் இந்த அரசு தரப்பில் இருக்கக்கூடிய டிஎன்எஸ்சிடிசி ஆப் மட்டும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இதை மேம்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறப்போ எப்படி மேம்படுத்தலாங்கிற அவுட்புட்டை ஒரு 1.5 மாதம் முன்னாடி பயனாளர்கள் அத்தனை பேர்ட்டையும் கேட்டாருங்க. 1.5 மாதத்தில் அந்த ஆப்பை வந்து அவர் வேறு லெவலில் கொண்டு வரும்போது அந்த செய்தி பீக் ஆகும்போது இந்த அமைச்சரை முறியடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு செய்தி எடுத்துடணும்னு சொல்லி இந்த வீடியோவை எடுத்து வராங்க. என்னதான் இருந்தாலும் அந்த வீடியோவில் அவர் அப்படி பண்ணியிருக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ எப்போ எடுக்கப்பட்டது, எங்கே எடுக்கப்பட்டது, எந்த இடத்துல அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் துணை கேள்வியாக நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விக்கான உண்மை தெரியும். அந்த வீடியோ 2025 நவம்பர் 29ஆம் தேதி நம்ம கட்சி ஆஃபீஸுக்கு வெளியே நம்ம தோழர்கள் வந்து அந்த வீடியோ ஷூட் பண்ணி போட்டிருக்காங்க. அது வந்து பப்ளிக் இருக்கக்கூடிய இடம், போக்குவரத்து அதிகமாக இருக்கிற இடம், 10 பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணி அவர் அந்த மாதிரி வேலை பார்த்தெல்லாம் கிடையாது. நம்ம கட்சி ஆஃபீஸுக்கு வெளியே அந்த வண்டியை பார்க்கும்போது அவர் அந்த மாதிரி ஒரு நடைமுறையை செஞ்சார். அந்த வீடியோ எடுத்து வந்து இன்னைக்கே அடிக்கிறாங்கிறதா இங்கே தேடணும். ஏன்னா இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை மேம்படுத்தி பொதுமக்களோட நம்பிக்கையை பெறும்போது இந்த வேலையை பார்க்குறாங்க. விஜயண்ணாக்கும் இதே தான் பண்ணுறாங்க. காவிரியில் உரிமையை இழந்துட்டீங்க, ஐயோ போச்சு, அம்மா போச்சு, பேச போகக்கூடாது, உட்காந்தா தப்பு, எந்திரிச்சா தப்புன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த பாருங்க வீடியோ, காவிரியில் இன்னைக்கு இப்போ நான் பேசுறது வாயில தண்ணி வந்துகிட்டு இருக்கு. எப்படியா தண்ணி வருது? அப்போ இவ்வளோ நாள் என்னையா தண்ணி வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே மழை பெஞ்சா தண்ணி வரும், அங்கே மழை பெய்யலைன்னா தண்ணி வராது. இவ்வளோதான் விஷயம். ஆனால் அங்கே கடந்த காலங்களில் மழை பெய்யலைங்க, அதனால அவங்க தண்ணி கொடுக்காம இருந்தாங்க. அந்த பஞ்சாயத்தை இது வந்து மே 10ஆம் தேதிக்கு அப்புறம் வந்த பஞ்சாயத்து மாதிரி உருவாக்கிட்டாங்க. இது 100 வருஷமா இருக்கிற பஞ்சாயத்துங்கிறதா யதார்த்தமான உண்மை. டக்குன்னு ஒரு செய்தியை பார்க்கும்போது ஒருவேளை விஜயன் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தான் அந்த உரிமையை ஏதோ விட்டு கொடுத்துட்டாரு போல அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கிறதுக்கு எல்லா தரப்புலேருந்து அடி நடிச்சாங்க. இப்போ தண்ணி வந்திருக்கு, எடுத்து எல்லா பக்கம் போடுவேன். எங்கள் அண்ணன் தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க, தண்ணி வந்துகிட்டு இருக்கு, இன்னும் ஓரிரு நாளில் தமிழ்நாட்டோட எல்லைக்கு இந்த தண்ணி வந்துடும். எப்படியா தண்ணி வந்துச்சு? இப்போ அந்த தண்ணியை இழந்தது எங்கள் அண்ணான்னு சொன்னீங்கன்னா, அந்த தண்ணி இப்போ வாங்கினது எங்கள் அண்ணன் தான். நான் சொல்லுவேன் இந்த அரசியலை ஏன் நான் இதை சொல்லாமல் இருக்கேன்னா, இது 100 வருஷ பஞ்சாயத்தியா? திடீர்னு ஒரு தோழர் இந்த செய்தியை பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த செய்தியை புரி வைக்க முடியாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த நரேட்டிவ் இங்க செட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு செய்தி ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேற்று வீடியோவில் நான் பேசியிருப்பேன். ஷூ போட்டு அமைச்சர் வந்து கட்டுமானம் இருக்கக்கூடிய கோவிலை நோக்கி போயிட்டாருங்கிறப்போ கோவிலில் கட்டுமானம் நடக்குது, பழைய கோவில், கோபுரத்தில் ஏறும்போது ஆணி கல் எல்லாமே கிடக்கு, அதனால நான் ஏறி போனேன்னு சொல்லி அமைச்சர் விளக்கம் கொடுத்துருப்பார். ஏன் தெரியுமா இந்த செய்தியை இப்படி பூம் பண்ணுறாங்க? ஏன்னா அமைச்சர் அந்த கோவில் சம்மந்தப்பட்ட டெண்டர் அத்தனையுமே ஆன்லைனுக்கு கொண்டு வரார். பல்வேறு விதமான கட்டணங்கள் இருக்கும்போது எல்லா கட்டணத்தையும் ஒரே கட்டணமாக்குறாரு. ஆன்லைன் தரிசனத்தை கேட்ட நோக்கி கொண்டு வரார். ஸோ தன்னுடைய துறை சார்ந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நம்பகத்தன்மையை அவர் உருவாக்கும் போது என்னப்பா அவரு மக்கள் மத்தியில் வந்து பிரபலமாகிறாரு, இது ஆகக்கூடாது. அப்ப இவரை பத்தி ஏதாவது ஒரு செய்தி தேடுறாங்க, தேடும் போது இந்த நரேட்டிவ் எடுத்து வராங்க. இந்த செய்தி ஒரு 10 பேர் பார்க்குறாங்க. இந்த செய்தி ஏன் வருதுங்கிறத நீங்க தேடினீங்கன்னா, இந்த அமைச்சர் ஏதோ ஒரு வேலை வந்திருக்காரு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. 34 அமைச்சரையும் ஒரே நேரத்தில் டார்கெட் பண்ண மாட்டாங்க. 34 அமைச்சரும் ஏதோ ஒன்று செயல் செஞ்சு மக்களோட நம்பிக்கையை பெறும்போது அந்த 34 அமைச்சர்ல ஏதோ ஒரு அமைச்சர், இன்னைக்கு இந்த அமைச்சர், நாளைக்கு அந்த அமைச்சர்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் செய்தியை பரப்புவாங்க. அப்ப எது வந்தாலும் நம்ம அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எது வந்தாலும் நம்ப கூடாதுன்னு சொல்லல, எது வந்தாலும் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லல. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு விமர்சனம் வைங்க. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இது வந்து விஜய் நான் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம், செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை சொல்றதுக்கு முன்னாடி விஷயம் என்ன அப்படிங்கிறத முழுமையா கொஞ்சமா தேடி பாருங்கிறதா என்னுடைய ரிக்வெஸ்ட். விஜயண்ணா எப்போதுமே அடிப்பாங்க விஜயண்ணாவை, அதை தள்ளி வச்சிருங்க விஜயண்ணாவை. அவரை தவிர சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும் தேவைக்கேற்றபடி நரேட்டிவ் செட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசியல திமுக பண்ண ஆரம்பிச்சிருக்கு. உஷாரா இருங்க தோழர்களே. அதுதான் இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல வர்றது. ஸோ ஓவரால் 3 செய்திகளை பற்றி தெளிவாக நம்ம பார்த்துருப்போம். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.